நம்ம ஒரு புது இடத்துக்கு தான் வந்திருக்கு. இப்போ ஃபிஷிங் பண்ணைக்கு மீன் நிற்கான்னு தெரில. இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். மாட்டுவான்னு பார்ப்போம். ஃபிஷிங் ராடோட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கேமரா இன்னும் செட் பண்ண வேண்டியதான். பார்ப்போம் மீன் நம்மளுக்கு கிடைக்கானு. ட்ரை பண்ணி பார்க்கறனால தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. பார்ப்போம். அந்த இடத்துல தான் நம்ம போட போகிறோம். இங்கே தான் நம்ம போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் மாட்டோன்னு பார்ப்போம். தெரில, நம்ம தூண்டில் சின்ன தவளை தான் வச்சு யூஸ் பண்ணனால ரொம்ப தூரத்துக்கு போகாது. பார்ப்போம். காற்று நல்லா அடிக்கனால தவளை ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு தாண்டா ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் எதையா கிடைக்கானி. காய்ஸ், பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, என்னென்னா என்ன ப்ரோ மீனே அடிக்க மாட்டேங்குது அப்படின்னு. பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷிங் விளாக்ஸ்னால நம்ம டெய்லியும் ஃப்ரீ டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ண போகிற இடத்துல நம்மளுக்கு மீன் மாட்டினாலும் சரி மாட்டாட்டாலும் சரி நம்ம அந்த பதிவு எடுத்து போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பதிவுலன்னா மீன் அடித்து ஒரு மீன் சின்ன மீன் ஆனால் அது கரெக்டாக லாக் ஆகிறதுனால போயிட்டு நம்ம தூண்டில் போடையில் நம்மளுக்கு விரால் மீன் மாட்டினாலும் சரி மாட்டட்டாலும் நம்ம அந்த பதிவை போடுவோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம சேனலில் நிறைய வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம அடுத்த பதிவுலையாவது விரால் மீன் கண்டிப்பாக பிடிச்சி பதிவு போடுவோம். ஏற்கனவே ஒருக்கா போட்டிருந்தோம் நம்ம. அதே மாதிரி நம்ம போடுவோம். டைம் இல்லாதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளால் கரெக்டாகிட்டு ரெகுலராக போட முடியலை. கண்டிப்பாக இதேமாதிரி நிறைய வீடியோ நம்ம போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோ நம்மகிட்ட கேட்டிருந்தார், நீங்கள் எந்த கம்பெனி ஃபிஷிங் ராட் எந்த கம்பெனி ரீல் யூஸ் பண்ணிங்கன்னு கேட்டிருந்தார். நம்மளுக்கு கரெக்டாகிட்டு கம்பெனி பேர் தெரியல. ஏன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 கிட்ட வந்துட்டு, ரீல் வந்து 900 கிட்ட வந்துட்டு. நீங்கள் தயவுசெய்து பிகினர் ஃபஸ்ட் டைம் நான் விரால் மீன் பிடிக்கணும் ப்ரோ ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு குவாலிட்டியாக வேணும், இது நல்ல ப்ராடக்டில் வேணும், விலை கூடனாலும் பரவாயில்லை அப்படின்னா நீங்கள் ஃபிஷ்ஷிங் நம்ம சம்மந்தப்பட்ட தூண்டில் அவங்களுடைய கடை இருக்கும். அங்கே நீங்கள் நல்லதாட்டு வாங்கினீங்கன்னா 3000 அந்த ரேஞ்சுக்கெலாம் நல்லா வாங்கலாம். அப்படி வாங்குங்க. ஆசைக்கு மட்டும் வாங்கலாம், விரால் மீன் பிடிக்கணும் அப்படி குறைஞ்ச பட்ஜெட்டில் போதும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம சரி இது போதும் ஒரு ஆசைக்காண்டி தான் நம்ம வாங்கினது அப்படி உங்களுக்குன்னா வாங்கலாம்னா உங்களுக்கு நல்லதாட்டு குவாலிட்டியாக வேணும்னா வாங்காதுங்க. ஏன்னா ஃபிஷ்ஷிங் ராடு இதெல்லாம் ரொம்ப வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அந்தளவு வெயிட்டு கெப்பாசிட்டி தாங்குமான்னு தெரில. ரீலும் கெப்பாசிட்டி தாங்காது. நீங்கள் அதுக்கு நல்லதாட்டு கொஞ்சம் ரூபா கூடனாலும் பிரச்சனை இல்லை, நல்லதாக வாங்குங்க. நம்ம இந்த ஃபிஷ்ஷிங் ராடு வேறு ரீல் வாங்கின வீடியோலாம் நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக போடுவோம். நீங்கள் பாருங்கள், பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
பள்ளம். நல்ல வேலை கால் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இது வைக்கல நல்லா பள்ளம். வச்சிருந்தா இப்போ உள்ளே போயிருப்போம் தண்ணிக்குள்ளே. பெரிய தவளையாக இருந்தால் கொஞ்சம் லாங்கில் போயிருக்கோம். கைஸ் நம்ம நிற்கிற இடத்துல தான் ஆழம் உண்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் அதில் ஆழம் இல்லை. இதில் ஒரு குண்டு மாதிரி கிடக்கு கைஸ். ஆனால் இல்லாட்ட அந்த சைடு போய் இறையலாம். தாமரைகிட்ட இறஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக அடிக்குங்கிற கைஸ் பார்த்தீங்கன்னா